ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கும் ஜனவரி மாதத்தினுடைய ராசி பலனை மிதுன ராசி நேயர்களுக்கு இது எந்த மாதிரியான பலன்களை இவர்களுக்கு தரப்போகிறது, மேலும் இதற்கான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்றத இந்த பதிவில் விரிவா பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லோரிடமும் கலகலப்பாக பேசக்கூடியவர்களாகவும் எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த மிதுன ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய 4ஆம் ராசி என்று அழைக்கப்படும் கன்னி ராசியில கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் அமைந்திருக்கக்கூடியவராகவும், 9வது ராசி என்று அழைக்கப்படும் கும்பத்துல சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் அமைந்திருக்கக்கூடியவராகவும், 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய மீன ராசியில ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் அமைந்திருக்கக்கூடியவராகவும், மேலும் 11ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய மேஷத்துல குரு பகவான் அமைந்தும் பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மேலும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 14ஆம் தேதி வரை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில அமைந்து பின்பு 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் வரைக்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் 7ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தனுசு ராசியிலேயே அமைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. புதன் பகவான் உங்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதி வரை உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியிலும் பின்பு உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. சந்திர பகவான் பாத்தீங்கன்னா 12, 13ஆம் தேதிகள்ல அஷ்டம ஸ்தானத்துல வரக்கூடியவராக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால இந்த 12ஆம் 13ஆம் தேதிகள்ல நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கான புதிய முயற்சிகள் ஏதாவது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை செய்யாம அன்னைக்கு உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தின கடன்களை தின வேலைகளை நீங்க செய்தாலே உங்களுக்கு சிறப்பாக அந்த நாட்கள் அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவராகவும் பின்பு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, பெரிய அளவுல சுபிக்ஷமான பலன்கள் இல்ல, அதுதான் உங்களுக்கு உண்மையாக இருக்குதுங்க. எடுத்த உடனே நெகட்டிவ் பலன்களை சொல்றீங்களே நீங்க கேட்காதீங்க. இது உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்க இந்த மாதம் முழுவதும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தாங்க சொல்றேன். எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டு அது நடக்கலன்னா அப்புறம் நீங்க ஏங்க எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா சொன்னீங்க, எல்லாமே நெகட்டிவா நடந்துருச்சுன்னு என்ன நிறைய நேயர்கள் கேட்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதற்காக தான் உள்ளதை உள்ளபடி நான் சொல்றேன். அதுக்காக நீங்க அதற்கான வழிபாடுகளை செய்வதும், மேலும் நீங்க எச்சரிக்கையாக இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நீங்க தப்பிக்க வேண்டும், அதுல இருந்து நீங்க உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையாக சொல்லப்படுது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல அதிக அலைச்சல் வரக்கூடியதாக இருக்கும். உறவினர் நண்பர்களோட விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க அவர்களோடு உங்களுடைய வார்த்தைகளை எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல நிறைய தடைகள் வருவதற்காகவும், மேலும் உங்களுக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படுவதாகவோ அல்லது தந்தைக்கு உடல்நிலையில பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தாயுக்கும் உடல்நிலையில பாதிப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதாக கண்டிப்பா இருக்குதுங்க. அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய மாதங்கள் தாங்க இந்த மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்ல, கவலைகள் உங்க மனசுல இருந்து கொண்டே இந்த மாதம் முழுவதும் இருக்கும். ஒரு பிரிவினை, அதாவது உங்களுக்கு பிடித்தவர்களிடமிருந்து நீங்க பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இந்த மாதத்துல இருக்குதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அசுப பலனாக தான் இந்த மாதத்துல இருக்குதுங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பா இந்த அசுப பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு சுப பலன்களாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதுங்க. நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் இல்ல அரசியல்வாதிகள் எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல மிகவும் கவனமாக இருப்பதும், உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாக இருக்குது. மேலும் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப பிளான் பண்ணி கண்டிப்பா செய்யணுங்க. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அதிகமா உழைப்பு போட வேண்டியதாகவும் அலைச்சல் வரக்கூடியதாகவும் இருப்பதனால கொஞ்சம் அதுல நீங்க கவனம் செலுத்துவது என்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இன்பமா இருக்கணும், சுக
சுகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடுங்க. புதன்கிழமைகளில் சென்று நீங்கள் பெருமாளை நீங்கள் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு தெரிந்த எளிமையான பெருமாளுடைய காயத்ரி மந்திரங்களை தினம்தோறும் நீங்கள் சொல்லி வாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.